சேலம் மாநாடு உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி ஸ்டாலின் அறிவிப்பால் கொண்டாட்டத்தில் திமுகவினர். வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். துணை முதல்வராகிறார் உதயநிதி ஸ்டாலின். சேலத்தில் நடைபெற உள்ள திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினின் துணை முதல்வராக பொறுப்பேற்கலாம் என அரசியல் வட்டாரத்தில் பேசிக் கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைத்தது முதல் உதயநிதி ஸ்டாலினுக்காக முக்கியத்துவம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எம்எல்ஏவாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார். முதலில் அமைச்சர் பதவிகளை ஏற்காவிட்டாலும் பின்னர் அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது. சமீப காலமாக திமுகவில் நடைபெறும் எந்த நிகழ்ச்சியிலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அனைத்து பிளெக்ஸ் பேனர்களிலும் அவரது படம் சின்னவர் என்ற அடைமொழியோடையே வருகிறது. அமைச்சர் பதவியை தொடர்ந்து அவருக்கு துணை முதல்வர் பதவியை வழங்க மேலிடம் விருப்பம் தெரிவிப்பதாக பேசிக் கொள்ளப்படுகிறது. திமுக இளைஞரணி மாநாடு சேலத்தில் இந்த மாதம் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளில் இருந்தும் தொண்டர்களை கொண்டு வந்து குவிக்க மாவட்ட நிர்வாகிகள் தீவிர பணிகளில் இறங்கியுள்ளனராம். உதயநிதி அமைச்சரான பிறகு உதயநிதி தலைமையில் நடைபெறும் முதல் மாநாடு என்பதால் ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக இருந்து வருகிறது. இந்த மாநாடு முடிந்ததும் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என பேசிக் கொள்ளப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த முடிவு திமுகவிற்கு சாதகமானதாக மாறலாம் என கணிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு உதயநிதி தான் அனைத்து தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்நிலையில்தான் சேலம் மாநாடு நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து வருபவர் உதயநிதி. மேலும் திமுகவின் பல்வேறு வேலைகளையும் நலத்திட்டங்களையும் செய்து தருபவர் உதயநிதி தான். இதனால்தான் இந்த மாநாட்டில் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கூட வழங்க அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.